வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்துவையும் மீனாவையும் பார்க்கணும்னு சத்யா சொன்னதால மீனா கார் ஷெட்டுக்கு வர்றாங்க. வாங்க தலைவியம்மா அப்படின்னு மீனாவை செல்வம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா என்ன போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மீனாவும் விளையாட்டா கேட்க, ஏமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஜெயிச்சு இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்க அப்படிங்கிறாரு அவரு. ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல, ஆனா எனக்கு ஓட்டு போட்டவங்க ஏன்டா இவளுக்கு ஓட்டு போட்டோம்னு நினைச்சிட கூடாது. அவங்க வாழ்வாதாரம் முன்னேற மாதிரி ஏதாவது பண்ணணும், அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க மீனா. முத்து ரொம்பவே சந்தோஷமா இதை கேட்டுட்டு, பரவாயில்ல மீனா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நமக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்காம ஓட்டு போட்டவங்களுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற பாத்தியா, அது போதும் மீனா, கண்டிப்பா நீ நல்லது தான் பண்ணுவ அப்படின்னு முத்தும் நிம்மதியா சந்தோஷமா சொல்றாரு. அப்போ வண்டி சத்தம் கேக்குது. மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு சத்யா வர, டேய் அங்க பாரு உன் மச்சான் ஜோடியா வர்றான் அப்படின்னு செல்வம் சொல்ல, சந்தோஷமா திரும்பின முத்து ரேகாவோட இங்கேயே வந்திருக்கவும் லைட்டா கொஞ்சம் முகம் மாறிக்கிறாரு. இருந்தாலும் அதை காட்டிக்காம எல்லாருமே சிரிப்போட சத்யா பக்கமா போறாங்க. வாடா சத்யான்னு முத்துவும், வா சத்யான்னு மீனாவும், என்னடா சத்யான்னு செல்வமும் வந்து நிக்கிறாங்க. அடுத்து ரேகாவும் கேக் பாக்ஸோட வர, வாங்க ரேகா, நீங்க தான் எங்களை இங்க வர சொன்னதா சத்யா சொன்னா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்கீங்க, அப்படியே உங்களையும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வர சொன்னோங்கிறாங்க ரேகா. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்றாரு சத்யா. எல்லாருமே சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாங்கிறாங்க மீனா. மீனா, நானே அன்னைக்கே கேக் வெட்டி கொண்டாடலான்னு தான் நினைச்சேன், ஆனா இவங்க கரெக்டா கேக்க வாங்கிட்டு வந்துட்டாங்கன்றாரு முத்து. ரேகா, எதுக்கு இதெல்லாம், வாழ்த்து சொன்னா பத்தாதா அப்படின்றாங்க மீனா. இதுல என்னங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன்ல நின்று போட்டி போட்டு வின் பண்ணியிருக்கீங்க, அது பெரிய விஷயம் இல்லைங்கிறாங்க ரேகா. கரெக்ட் மீனா, அதுவும் நீ சாதாரண ஆளையா ஜெயிச்சிருக்கிற, ஒரு பெரிய பணம் முதலையில ஜெயிச்சிருக்கிற எதிர்த்து அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் மற்றவங்களும் சிரிக்க ரேகாவுக்கு முகம் வாடி போயிடுது. இப்போ சத்யாவுக்கும் உண்மை தெரிஞ்சதுனால அவர் முகத்துல இருந்த சிரிப்பும் காணா போயிடுது. சத்யா கொஞ்சம் சங்கடமா ரேகாவை பார்க்க, ரேகா அதை கண்டுக்காத மாதிரி நிக்கிறாங்க. ஆமா கரெக்ட்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. சிரிச்சுட்டே இருந்தா எப்படிப்பா, கேக் வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சுப்பா, உருகிட போகுதுப்பா அப்படிங்கிறாரு கார்த்திக். கொஞ்சம் தள்ளி சிந்தாமணியோட காரும் வந்து நிக்குது. வா அப்படின்னு சத்யா ரேகாவை கூட்டிட்டு போக, அவங்க ஒரு காரோட ஃப்ரண்ட்ல பேனட் மேல கேக்க வைக்கிறாங்க. அது ஒரு சாக்லேட் கேக்கு, அதுல எல்லோ கலர்ல மேல இருக்க வெற்றி பெற்ற தலைவர் மீனாவுக்கு வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்காங்க. சத்யா ஒரு பிளாஸ்டிக் நைஃப் எடுத்து கொடுத்து, அக்கா இந்தாக்கா வெட்டுக்கான்னு கொடுக்குறாரு. வர வர எல்லாரும் ரொம்ப பண்றீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா வெட்டுக்கான்னு நீட்டுறாரு. கட் பண்ணுங்க மீனான்னு ரேகாவும் சொல்ல, மீனா அந்த நைஃபை கையில வாங்கிட்டு, ஏங்க வாங்கன்னு முத்துவோட தோல்ல கை வைக்கிறாங்க. மீனா, ஜெயிச்சது நீதான் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஜெயிக்க வச்சது நீங்க தான், இதுல பாதி உங்களுக்கு அப்படின்னு மீனா அவரோட கையை பிடிச்சி இழுக்க, ஏன்பா வெட்டுப்பாங்கிறாரு செல்வம். பாதி அவனுக்குன்னா அப்ப எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க எல்லாரும். வெட்டுங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அந்த நைஃபை பிடிச்சி வெட்டுங்கன்னு எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றத இங்க இருந்து சிந்தாமணி பார்த்து பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. மீனா முதல் பீஸை கட் பண்ணி எடுத்து ரேகாவுக்கு ஊட்டி விட, சிந்தாமணி கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க மொபைல் எடுத்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ரேகாவும் தேங்க்யூன்னு வாங்கிக்க, பாத்தியாடா சத்யா, இப்பெல்லாம் நாங்க கண்ணுக்கு தெரியறதே இல்ல அப்படின்னு முத்து விளையாட்டா சொல்லிட்டு இருக்கா. ஆமா மாமா அப்படிங்கிறாரு சத்யாவும். ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு விளையாட்டா மிரட்டிட்டு இருக்காங்க மீனா. மீனா இந்தாங்க அப்படின்னு ரேகா மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்கதை பார்த்து டென்ஷன் ஆகுற முத்து, இப்போ எங்களுக்கு கேக் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இருங்க இந்தாங்க அப்படின்னு மீனா கேக்கை கட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ல இருக்க சிந்தாமணி பக்கத்துல இருக்க டிரைவர் கிட்ட, ஏண்டா நீ தானே ரேகாவை அங்க இங்க அப்பப்ப டிராப் பண்ற, இதெல்லாம் உனக்கு தெரியாதாடான்னு கேக்குறாங்க சிந்தாமணி. இல்ல அது வந்துமா அப்படின்னு டிரைவர் தடுமாறிட்டு இருக்க, ஏய் உண்மைய சொல்லுடா, என்ன மென்னு முழுங்குற அப்படின்னு சிந்தாமணி மிரட்ட, ஆமாம்மா இது ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்குமா, அந்த மீனாவோட தம்பி கூட தாம்மா நம்ம பாப்பா பழகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டு சங்கடமா தலையை குனிஞ்சிக்க, சிந்தாமணி பயங்கர கோவமா பார்த்துக்கிட்டு, இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்க, இல்லம்மா பாப்பா தாம்மா என்னை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிடுச்சு அப்படிங்கிறாரு டிரைவரு. ஓ, அப்ப அவ மேல இருக்க பயம் என் மேல கிடையாதுல்ல, இவ்வளவு தாண்டா உங்க விசுவாசமெல்லாம் அப்படின்னு சிந்தாமணி கோவமா சொல்றாங்க. தப்புதாம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா
அப்படின்னு டிரைவர் பரிதாபமா பாக்குறாரு. தொழில்ல என்ன ரெண்டாவதா தள்ளினா, எலெக்ஷன்ல தோக்கடிச்சா, இப்ப என் பொண்ணையே அவ தம்பிக்கு கட்டி வச்சு என் குடும்பத்துக்குள்ள வரலான்னு பாக்குறாளாடா. தராதரம் இல்லாத இந்த குடும்பத்துக்கு என் பொண்ணு கேக்குதா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். வண்டி ஏட்றா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, டிரைவர் காரை ரிவர்ஸ் எடுத்து யூட்டர்ன் போட்டு ஷெட்டை விட்டு அப்படியே ரோட்டுக்கு போய்டுறாரு. இங்கே எல்லாருமே ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கேக் சூப்பராக இருக்குமான்றாரு. எல்லாம் தலைவியால் கிடச்சதில்ல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, உடனே செல்வம் எங்கள் சங்க தலைவி அப்படின்னு கத்த எல்லாரும் கையை தூக்கி வாழ்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் எங்கள் சங்க தலைவின்னு அவர் கையை தூக்க எல்லாரும் வாழ்க வாழ்க அப்படின்னு ஜாலியா கத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா உஷ் உஷ்ன்னு சத்தம் போட்டுட்டு, என்ன இது கட்சி கூட்டமா, கோஷம்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரையுமே மிரட்டிட்டு, ரொம்ப நன்றி ரேகா அப்படின்றாங்க மீனா. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு ரேகா கேட்க, என்னோட வெற்றியை நீங்க கொண்டாடணும்னு நினைச்சீங்கல்ல, மற்றவங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் அதிகம். நீங்க சந்தோஷமா இதெல்லாம் பண்றீங்க. நிஜமாவே நீங்க ரொம்ப நல்ல பொண்ணுதான் ரேகா. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லபடியா வளர்த்தி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, சிரிப்போட இருந்த ரேகாவோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. என்னம்மா அம்மான்னு ஒன்று ஆஃப் ஆயிட்ட அப்படின்னு முத்து கேட்குறாரு. அந்த பொண்ணு ரேகாவும் நிமிந்து முத்துவை பார்த்துக்கிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. சொல்லுங்கன்னு மீனா கேட்க, நானும் சத்யாவும் லவ் பண்றோம் அப்படின்னு ரேகா சொல்ல, முகத்துல இருந்த சிரிப்பு மாறினாலும் இது எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனாவும் முத்துவும். மீனா சத்யாவை பார்க்க அவர் கொஞ்சம் பயத்தோட நிக்கிறாரு. மீனா அப்படியே மெதுவா முத்துவை பார்க்க அவரு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு புன்னகையோட சத்யாவை பார்த்து, ஓகே ஓகேடா, அன்னைக்கு ஐடியா தான் கேட்டேன், இப்ப லவ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களாட்டிருக்கு. கொளுத்துடா கொளுத்துன்ற மாதிரி லைட்டா தலையாட்டிட்டு சிரிக்கிறாரு. பின்னாடி நின்ன கார்த்தி, தினேஷ், செல்வம் 3 பேரும் இதை கேட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. மீனா பெருசா எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே இருக்க, ரேகா ஒரு மாதிரி சங்கடமும் தயக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்துவே, எங்களுக்கு இது தெரியும், சத்யா அப்பவே எங்ககிட்ட சொல்லிட்டான், எங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டு தான் உங்ககிட்டயே லவ்வ சொன்னான். எப்படிடா அப்படின்னு முத்து சத்யா கிட்ட கேட்க, அவர் ஆமாமான்ற மாதிரி சிரிக்கிறாரு. மீனா இன்னமும் தயங்கிட்டே இருக்காங்க. ரேகா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான், சத்யாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்தான். உங்க குடும்பம் ரொம்ப வசதியானது, உங்க அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரான்னு கேக்குறாங்க மீனா. பாவம் அந்த பொண்ணு திருத்திருன்னு முழிக்குது. அது பேச வந்த அம்மாவை தவிர எல்லாத்தையும் பத்தி இவங்க பேசுறாங்க. மீனா ரேகாவையே பார்த்துட்டு இருக்க, மீனா அவரு நல்ல மனுஷன்னு நீ தானே சொல்லியிருக்கிற அப்படின்னு முத்து கேக்குறாரு. நல்லவர் தாங்க, ஆனா அவர் பொண்ணை ஒரு சாதாரண வீட்டுல கட்டி கொடுப்பாரா அப்படின்னு மீனா சொல்ல, முத்துவும் யோசனையா நிக்கிறாரு. இந்த விஷயத்துல என் அப்பாவை நினைச்சு யோசிக்க வேண்டாம், அவரு எப்பவுமே எனக்கு பிடிச்சதை தான் செய்வாரு. ஆனா பிரச்சனை அப்பா இல்ல, என் அம்மா அப்படிங்கிறாங்க ரேகா. சத்யா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, மீனாவும் முத்தவும் ரேகாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என் அம்மா இந்த லவ்வை ஏத்துக்கவும் மாட்டாங்க, சத்யாவை நான் மேரேஜ் பண்ண சம்மதிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ரேகா. என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுங்கிற மாதிரி மீனா முத்துவை பார்க்க, அப்போ உன் வீட்லேயும் உங்கள் அம்மா தான் பிரச்சனையா? என் வீட்லேயும் எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாரு முத்து. என் அம்மா ஒத்துக்கலைனாலும் நீங்கள் தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரேகா சொல்ல, முத்து சிரிப்போட மீனாவை பார்க்குறாரு. மீனா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. சத்யா நல்லாவே பயத்தில் நிற்கிறாரு. அவங்க பயப்படுறதுல தப்பு இல்லை, நம்ம குடும்பத்தில் உடனே ஒத்துக்குவாங்க, பொண்ணை பெற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஏம்மா நீ எல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதம்மா, நம்ம பேசி முடிவு பண்ணிடுவோம். சத்யா யாரு? பூ வியாபாரிகள் சங்க தலைவியோட தம்பி, நாம பேசிடுவோம் அப்படின்னு முத்து ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஏங்க என்னங்க நீங்க அப்படின்னு சிரிக்கிற மீனா, ரேகா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க மீனா. யார் பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க, அதுவும் குறிப்பா நீங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு ரேகா சொல்ல, முகம் சுருங்க ஏன்னு கேக்குறாங்க மீனா. என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, நான் சொன்னா யாராவது கேட்காம இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி மீனா முத்துவை பாக்குறாங்க. அது ஏன் நான் வந்து சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு மீனா குழப்பமா கேட்க, என் அம்மா யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ரேகா சொல்ல, எனக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமா மீனா கேக்குறாங்க. சத்யா ரொம்பவே கலக்கமா இருக்காரு. முத்துவும் ஆச்சரியமா, மீனா உனக்கு தெரியுமா யாருன்னு அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க எனக்கே தெரியலங்க, ஒருவேளை பூ ஏதாவது கொடுக்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனா அப்படின்னு மீனா கேட்க, நோ அப்படிங்கிறாங்க ரேகா. யாரு உங்க அம்மா அப்படின்னு மீனா கேட்க, முத்து மற்ற எல்லாருமே ரேகாவையே பார்த்துட்டு இருக்காங்க.
யார் கூட நீங்க போட்டி போட்டு தோக்கடிச்சீங்களோ அந்த சிந்தாமணி தான் என்னோட அம்மா அப்படின்னு ரேகா சொல்ல எந்த ரியாக்ஷனும் பண்ண தெரியாம அவ்வளோ அதிர்ச்சியில நிக்கிறாங்க. சொல்லி முடிச்சிட்டு ரேகா சத்யாவை பார்க்க சத்யாவும் பயத்தோட பாக்குறாரு. அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற மீனா சத்யாவையும் ரேகாவையும் மாறி மாறி பார்த்துட்டு முத்துவை பாக்குறாங்க. முத்து வாயை இறுக்கி மூடிக்கிட்டு கண்ணை கூட இமைக்காம பார்த்துட்டு இருக்காரு. என்னடா சத்யா இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி இருக்கா ஒரு பார்வை சத்யா மேல. அவரும் கொஞ்சம் பயமும் கலக்கமுமா மீனாவை மெதுவா பாக்குறாரு. மீனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கோவத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. ரேகாவும் பயமும் கலக்கமுமா பார்க்க சத்யாவுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம ரேகாவை பாக்குறாரு. மீதி இருக்கவங்கலாம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இன்னமுமே முத்து எதுவுமே வாய திறக்காம இருக்க எங்க அம்மா ஏன் இந்த லவ்வை ஏத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே இப்ப புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரேகா சொல்ல முத்து இப்பதான் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் விலகி ஏய் என்னடா சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு சத்யா கிட்ட கேக்குறாரு. ஆமா மாமா, எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு சத்யா. அவ்வளவுதான். மீனா பயங்கர டென்ஷனோட இதுக்கு மேல தெரியறதுக்கு என்னடா இருக்கு, போதும் இதோட நிறுத்திக்கோங்க, இனிமே நீங்க 2 பேரும் ஒன்னும் பழக வேண்டாம் அப்படின்னு மீனா கத்த ரேகா ஒரு மாதிரி சங்கடமும் குழப்பமுமா பாக்குறாங்க. சத்யாவுமே ரொம்பவே தயங்கிட்டு அக்கா இல்லக்கான்னு ஏதோ சொல்ல வர சொல்றேன் இல்லடா, இதுக்குதான் இந்த லவ் கிவ்வெல்லாம் வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்டியா நீ அப்படின்னு கழுத்து நரும்பு புடைக்க கத்துறாங்க மீனா. முத்து ஒரு பக்கம் யோசனையும் வெறுப்புமா நிக்கிறாரு. ரேகாவுக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. மீனா வெறுப்போட எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. மீனா ப்ளீஸ், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோன்றாங்க ரேகா. வேண்டாம், நீங்க நல்ல பொண்ணுதான், இல்லைன்னு சொல்லல. உங்க அம்மா வேற யாரா இருந்தாலும் நான் கெஞ்சி கூத்தாடி உங்களை இவன் கூட சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவங்க எங்களை எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனா கத்த என்ன செய்யறதுன்னு தெரியாம ரேகா பாவமா நிக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க பழகிறது சரியா இருக்காது, நீங்க 2 பேரும் இதெல்லாம் மறந்துருங்க, வீட்டுல பாக்குற பையனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மீனா சரமாரியா கத்திக்கிட்டு இருக்க ரொம்பவே கலங்கி போய் நிக்கிறாங்க ரேகா. கஷ்டப்பட்டு தொண்டையை காஞ்சத எச்சில் விழுங்கி சரி பண்ணிட்டு இருக்காரு சத்யா. 2 பேரையும் மாறி மாறி பாக்குற மீனா கஷ்டம்தான், ஆனா ஆரம்பத்திலேயே பிரிஞ்சுட்டு அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் சத்யாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அவன் இல்லாம எனக்கு லைஃபே இல்ல அப்படின்றாங்க ரேகா. அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சத்யா மீனாவோட கையை வந்து பிடிக்க படார்னு தட்டி விட்டுட்டு டேய் பேசாதடா போ அப்படி அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த முத்து பக்கத்துல வந்து மீனா ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர இப்ப என்ன அவங்க அம்மா சிந்தாமணியா இருந்தா நாம பயப்படணுமா அப்படின்னு முத்து கேட்க 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க, எலெக்ஷன்ல நின்னதுக்கே நம்மள ஆளை வச்சு கத்தியால குத்துனவங்க அவங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா சத்யாவை சும்மா விடுவாங்களா, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு மீனா வர்றன்னு கத்திக்கிட்டு இருக்க முத்து ஒரு தடவை 2 பேரையும் திரும்பி பார்த்துட்டு மீனா அப்படிலாம் ஆகாது, நீ ஏன் இப்படி பயப்படுற, நாமெல்லாம் இருக்கப்ப விட்டுடுவோமான்னு கேக்குறாரு முத்து. 2 பேரும் விரும்புறாங்க, இதுல குடும்பத்தோட பகைய காரணமா வச்சு பிரிஞ்சிடுங்கன்னு சொன்னா எப்படி அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுக்காக இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றதுன்னு மீனா கத்துறாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத அப்படிங்கிற முத்து சத்யா பக்கம் திரும்பி டேய் சத்யா, லவ் பண்றது பெருசு கிடையாது, ஆனா அந்த லவ்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும், சும்மா கொஞ்ச நாள் பழகிட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா பக்கம் திரும்பி என்ன அப்படின்னு கேக்குறாரு. என் லைஃப் எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனா கடைசி நாள் வரைக்கும் நான் சத்யா கூட தான் இருப்பேங்கிறாங்க ரேகா. முத்து அப்படியே சத்யா பக்கம் திரும்ப ஆமா மாமா, ரேகா இல்லாம என்னால என் வாழ்க்கை எப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சத்யாவும் ஸ்ட்ராங்கா சொல்ல ரேகா சத்யாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்ற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்காங்க. முத்து மீனா ஒரு தடவை பார்த்துட்டு சத்யா உங்க அக்கா பயப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ரேகாவோட அம்மா குணம் அப்படி, சரி விடு, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு, அப்புறம் என்ன விஷயத்த சொல்லிட்டேல்ல நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு பொறுமையாரு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு மீனா கத்த. மீனா நான் பேசிக்கிறேன் இரேன் அப்படிங்கிற முத்து. ரேகா உங்க வீட்டுல ஒத்துக்காம போனா உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா இருக்கியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடி பாப்பேன், இல்லன்னா வெளியே வந்துருவேன்னு பட்டுன்னு சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க மீனா. அப்ப
ரெண்டு பேரும் முதல்ல அதை பத்தி பேசி ஒரு தெளிவுக்கு வாங்க. அதுக்காக நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுங்கன்னுலாம் சொல்லல. ரெண்டு குடும்பத்திலையும் பேசி சமாதானம் பண்ண முடியுதான்னு பாப்போம். அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரொம்பவே அலுப்பும் சலிப்புமா. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க மீனா. பாத்துக்கலாம் மீனா, பதறாம இரு. இப்போதைக்கு ரேகா சிந்தாமணியோட பொண்ணுன்றத நீ அத்தைக்கிட்டையும் சீதா கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற முத்து சத்யா கிட்ட திரும்பி டேய் நீயும் சொல்லிடாதுறாங்கிறாரு. சரிமாமாங்கிறாரு அவரு. சரி வாங்க. பஞ்சாயத்து ஓவருங்கிற மாதிரி முத்து அங்கிருந்து போக சத்யாவும் ரேகாவும் திரும்புறாங்க. ஆனா மீனா மட்டும் கவலையும் பயமுமா அங்கேயே நின்னுடுறாங்க. இங்க மனோஜும் ஹரிணியும் லஞ்சுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்க. ஆட்டோ குலுங்கிறத விட ஹரிணி பயங்கரமா குலுங்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா சிரிச்சிட்டு ஏய் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. இங்க நிறைய ரோடு தீம் பார்க் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஆமா ரோட்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ஹரிணி. சரியா ரோட்ஸ் போட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க தலைமுடிய ரெண்டு கையாலையும் ஒதுக்கி விட்டுக்கிட்டே கேக்குறாங்க. ஏன்னா ஒரே குழுக்கல்ல அவங்களோட மொத்த தலைமுடியும் முகத்துக்கு வந்துடுது. வருஷம் போடுவாங்க, ஆனா 1 இயர் கூட தாங்காது. அவ்வளவுதான் இங்க இருக்க குவாலிட்டி. யூஎஸ்ல எல்லாம் இப்படி ரோடு இருக்காதுல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க. நோ வே அப்படின்னு ஹரிணி சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ரோட்டை காட்டுறாங்க. ரோட்ல 1 அடிக்கு ஒரு பள்ளம், 2 அடிக்கு ஒரு மேடு அப்படின்னு ரோடு பயங்கர மண் ரோடு மாதிரி குண்டும் குழியில தான் இருக்கு. ஏன்பா கொஞ்சம் பார்த்து போப்பா. இவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க பண்றாரு மனோஜ். அதுக்காக நான் அங்க போய் ஆட்டோ ஓட்ட கத்துக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறாரு ஆட்டோக்காரரு. ஹரிணி சிரிக்க. சென்ஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு மனோஜ் திட்டிட்டு இருக்க. ஹரிணி ஒரு பெரிய குலுக்கல் வந்து அப்படியே மனோஜ் மேல சாஞ்சி பிடிச்சிக்கிறாங்க. மனோஜ் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோ ரைடு போற மாதிரியே தெரியல. ரெண்டு பேரையும் போட்டு குலுக்கி எடுத்து ஒன்னா சேர்க்கறதுக்காக தான் ஆட்டோ போற மாதிரி தோணுது. ஹரிணியும் பாவம் இந்த பக்கம் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் பிடிக்கிறாங்க, மேல பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே முடியல. இட்ஸ் நாட் ஃபீல் குட், இட்ஸ் நாட் ஃபன் எனிமோர், ஐ டோன்ட் ஃபீல் குட் அப்படிங்கிற ஹரிணி கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னாங்கிறாங்க. ரோடு சரியில்லைம்மா, மெதுவா தான் போறேன்னு அவரு சொல்ல. ஹரிணி ரொம்ப சிரமப்படுறாங்க உட்கார்றதுக்கு. சைடுல முன்னாடி பின்னாடின்னு குலுங்கிட்டு போக ஹரிணி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்து ரொம்ப ஹீட்டா இருக்குல்லங்கிறாரு மனோஜ். அப்படின்னு ஹரிணி விழுந்துராம இருக்க சைடை பிடிச்சிட்டு இருக்க. அதுக்கு தான் நான் அப்பவே ஆட்டோலாம் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு மனோஜ். ஐ காட் இட், மை ஸ்டொமக் டசன்ட் ஃபீல் குட், தீஸ் ரோட்ஸ் ஆர் வெரி பம்பி, ஐ ஃபீல் லைக் ஐம் கோனா த்ரோ அப் அப்படின்னு வாமிட்டிங் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ரேகா. பாவம் அந்த பொண்ணு படாத பாடுபடுறாங்க. டக்குன்னு வாயை மூடிட்டு அவங்க வாமிட்டிங் சென்சேஷனோட ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க. என்ன பண்ணுது, வாமிட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்க வாயை பத்திட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க. அண்ணே ஆட்டோ ஓரமா நிறுத்துங்க அண்ணே அப்படின்னு மனோஜ் பதறிக்கிட்டு இருக்க. இருப்பான்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு ரோட்ல திருப்புறாரு. அண்ணே ஆட்டோ ஓரமா நிறுத்துங்க அண்ணே அப்படின்னுட்டு இருக்காரு மனோஜ். இருப்பா அப்படிலாம் நினைச்சவொன்னு நிறுத்திட முடியாது, ரோட்ல ஓரமா தான் பார்த்து நிறுத்தணும், இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரர் போயிட்டு இருக்காருன்னு எதிரில் வேற ஆட்டோ வருதுன்னு பார்த்து நிறுத்துங்கண்ணேங்கிறாரு மனோஜ். இந்தா இரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. அண்ணே சொல்லிக்கிட்டே இருக்கேண்ணே, நீங்க போய்கிட்டே இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஒரு வழியா ஆட்டோக்காரரு அழுக்கி குலுக்கி கொண்டு வந்து ஒரு ஓரமா நிறுத்துறாரு. உடனே ஹரிணி வாயை பொத்திக்கிட்டே இறங்கி ஆட்டோவை கிராஸ் பண்ணி ரோட்டோட ஆப்போசிட்டுக்கு ஓடுறாங்க. என்ன ஆட்டோ நின்ன சைட்ல ஒரு வீடு இருக்கு. அவங்க அங்க போய் வாமிட் பண்ணிட்டு இருக்க. பின்னாடியே ஓடி போய் மனோஜ் அவங்க தலையை பிடிக்கிறாரு. ஹரிணி என்னாச்சு, பாத்து ஹரிணி அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. ஹரிணியும் வாமிட் எடுத்துட்டே இருக்காங்க. அவங்க எக்கிட்டு இருக்க. ஐயோ ஹரிணி என்னாச்சு அப்படின்னு ஒரு பதறிக்கிட்டு இருக்க. ஒரு வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க ரோகிணி. அங்க ஒரு கார் கிட்ட போனவங்க டக்குன்னு மனோஜையும் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு இன்னொரு காரோட பின்னாடி போய் மறைஞ்சு நின்னுட்டு என்ன மனோஜ் இன்னொரு பொண்ணோட இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. ஹரிணி பாத்து அப்படிங்கிற மனோஜ் இரு தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு ஆட்டோ பக்கம் திரும்புறாங்க. அண்ணே கொஞ்சம் தண்ணி இருக்காங்கண்ணே அப்படின்னு கேட்க இருக்குன்றாரு. கொடுங்க அப்படின்னு ஓடி போய் வாட்டர் பாட்டில வாங்குறாரு. தேங்க்ஸ்னு சொல்லி இந்த ஹரிணி வாயை கொப்பளிச்சுக்கோ அப்படின்னு வாட்டர் பாட்டில திறந்து நீட்டுறாரு. அந்த பொண்ணும் தண்ணியை வாங்கி வாயில ஊத்தி கொப்பளிச்சுட்டு இருக்க. இங்க ரோகிணி ஹார்ட் தொண்டைக்கு வர அளவுக்கு படபடப்போட பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே முடியாம அப்படியே சாஞ்சிக்க வர வா பரவாயில்ல சாஞ்சிக்க அப்படின்னு மனோஜ் தோலை கொடுக்க அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ஐ எம் சோ ட்ரைன்ட், கேன் ஐ கெட் எ லெமன் சோடா அப்படின்றாங்க ஹரிணி. பயங்கர டென்ஷனும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. வாங்கிக்கலாம் அண்ணே அப்படின்னு மனோஜ் கூப்பிட
சார் வெயிட் பண்ணவான்னு கேட்குறாரு. அண்ணா இல்லைண்ணே, நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், கிளம்புங்க. நீங்கள் வெயிட் பண்ண வரைக்கும் போதும், இந்தாங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஓடி வர்றாரு மனோஜ். ஹரிணி வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து ஓடுறாரு. அவரு ரோஹிணி ஒழிஞ்சிட்டு இருக்க காரை தாண்டி போக ரோஹிணி டக்குன்னு அதோட அடுத்த பக்கம் போய் மறைஞ்சிக்கிறாங்க. மனோஜ் அந்த பக்கம் போனதும் ரோஹிணி உடனே அங்க இருக்க ஹரிணி கிட்ட வர்றாங்க. ஹரிணி அப்படியே கார்ல சாஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ரோஹிணி ஏதோ பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறவங்க மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஆனா ஒரே படபடப்பா இருக்கு. அதை மறைச்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்கியூஸ் மீங்கிறாங்க. ஆர் யூ ஓகே அப்படின்னு ஹரிணி கிட்ட கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரைடிங் இன் ஆட்டோ ரிக்ஷா, தீஸ் ரோட்ஸ் ஆர் கிரேசி பம்பி, ஐ லிட்டரலி த்ரோ அப், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறாங்க ஹரிணி. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு ரோஹிணி இன்னும் கொஞ்சம் பக்கமா போய் நின்று கேட்க, யா ஃப்ரம் யூஎஸ் அப்படிங்கிறாங்க ஹரிணி. ரோடு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், இருங்க அப்படிங்கிற ரோஹிணி பேக்கை ஓப்பன் பண்ணி ஒரு சாக்லேட் எடுத்து, திஸ் இஸ் ஜிஞ்சர் கேண்டி, இஞ்சி மிட்டாய், ட்ரை பண்ணுங்க, யூ வில் ஃபீல் பெட்டருங்கிறாங்க. அப்படின்னு ரோஹிணி நீட்ட வாங்கிக்கிறாங்க ஹரிணி. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு வாயில போடுறாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. டயர்டோட அதை ஃபீல் பண்ணிட்டு ரோஹிணியை பார்க்க ரோஹிணி ஒரே டென்ஷனும் எதிர்பார்ப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு தடவை ரோஹிணியை நிமிந்து பார்க்க, தனியாவா வந்தீங்கன்னு கேட்குறாங்க ரோஹிணி. நோ நோ, ஐ எம் ஹியர் வித் மை ஃபியான்சி அப்படின்னு ஹரிணி சொல்ல, ஓ மேரேஜ் ஆக போகுதா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. யா ரீசென்ட்லி ஐ காட் என்கேஜ் அப்படின்னு ஹரிணி சொல்ல, ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியை உள்ளர முழுங்கிக்கிட்டு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா, டிவோர்ஸ் ஆகாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க ரோஹிணி. ஹரிணி இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. நீங்க சென்னை தானா அப்படின்னு ஹரிணி கேட்க, ஐ எம் அ பியூட்டிஷியன், திஸ் இஸ் மை கார்டு அப்படின்னு ரோஹிணி அவங்க கார்டை கொடுக்க, ஹரிணி அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ ரோஹிணி அப்படின்னு சொல்ல, யா தட்ஸ் மை நேம் அப்படின்றாங்க ரோஹிணி. மை நேம் இஸ் ஹரிணி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஹாய் அப்படின்னு ரோஹிணி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இட்ஸ் அ சிமிலர் ரைட் அப்படின்னு ஹரிணி சொல்ல, எஸ் அப்படின்னு சிரிக்கிற ரோஹிணி. இது சம்மர் டைம் வேற, இந்த வெதர் உங்களுக்கு ஒத்துக்காம போகலாம், இப்போ வாமிட் வேற பண்ணியிருக்கீங்க, சம்டைம்ஸ் ஸ்கின் அலர்ஜி ஏதாவது கூட வரும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, டூ யூ திங்க் அப்படிங்கிறாங்க ஹரிணி. நத்திங் டு வரி, பட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட பார்லர் இங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ ஓகே, ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நான் அங்கே வரேன் அப்படின்னு ஹரிணி சொல்ல, ஷியோர் எனி டைம், ஐ சஜஸ்ட் சம் க்ரீம் அப்படிங்கிற ரோஹிணி. ஆக்சுவலி உங்கள் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக் பண்ணிட்டு, இந்தாங்க நான் உங்கள் ஃபோனை கொடுக்க, யா அப்படின்னு ஹரிணி அவங்க நம்பரை ஃபீட் பண்ணிட்டு, திஸ் இஸ் மை சென்னை நம்பர், யூ மே கால் மீ அட் எனி டைம் அப்படின்னு ஹரிணி ஃபோனை திரும்ப கொடுக்க, யா ஷியோர் ஷியோருங்கிறாங்க ரோஹிணி. மனோஜ் லெமன் சோடா வாங்கிட்டு வர்றாங்க. லைட்டாக அதை பார்க்குற ரோஹிணி, ஓகே ஹரிணி பை பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் பை சொல்லிட்டு நிற்க, மனோஜ் பக்கத்தில் வர்றாரு. இந்தா ஹரிணி இந்தா, இதை ட்ரை பண்ணு, நான் கேப் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதை கையில் வாங்கிட்டு குடிக்க போகிறாங்க ஹரிணி. மனோஜ் பரபரப்பா மொபைல் எடுத்து கேப் புக் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்க ரோஹிணி கொஞ்சம் தள்ளி போய் நின்று இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கொலவெறியோட மனோஜை பார்க்குற ரோஹிணி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ரேகாவோட அப்பா போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சீக்கிரமே ஹைதராபாத்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும். அந்த ஆஃபீஸ் ஓகே தான், அதோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர்றேன். ஷியோர் அப்படின்னு அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஆஃபீஸ் டோரை தட்டிட்டு ரேகா பார்க்க வாமா அப்படின்றாரு. அவங்க உள்ளர வர்றாங்க. அந்த ஆஃபீஸையே ஃபைனல் பண்ணிடுங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் ஃபோனை வச்சுட்டு வந்து நின்று ரேகாவை பார்த்துட்டு, சொல்லுமா அப்படிங்கிறாரு. டேடி நான் கிளம்புறேன்றாங்க ரேகா. சாப்பிட்டியாமான்னு அவரு கேட்க, இல்லை டேடி அப்படின்னு ரேகா சொல்ல, ஏன்னு கேட்குறாரு அவரு. இல்லை நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரேகா சொல்ல, ரேகா வெளியிலலாம் ரொம்ப சாப்பிடாதம்மா, உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறாரு உங்க அப்பா. அதிகமாலாம் சாப்பிட்றது இல்லை டேடி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் எடுக்கிறாங்க. எங்கம்மான்றாரு அவரு. வீட்டுக்கான அவரு கேட்க, இல்லை ஃப்ரெண்டை பார்க்க வரேன் அப்படின்னு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க ரேகா. சரிம்மா அப்படின்னு அவரோட சேர்ல அவரு உட்கார்றாரு. ரேகா கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அவங்க ஆஃபீஸை கடந்து கீழே போறதுக்காக படியில இறங்குறாங்க அவங்க. அப்போ லிஃப்ட் வழியா சிந்தாமணி அங்க வர்றாங்க. வரவங்க நேரா கதவு திறந்துட்டு அவரோட கேபின்குள்ள வர மூர்த்தி சார் நிமிந்து பாக்குறாரு. சிந்தாமணிய மூச்சு அடிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க அவரையே. அவரும் சிந்தாமணிய தலையில இருந்து கால் வரையிலும் ஒரு பார்வை பார்த்துட்டு,
அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சுக்கிட்டு ரேகா கிளம்பி போயிட்டாங்கிறாரு அவரு. சிந்தாமணியும் கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு, தெரியும் நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன்றாங்க. அவரு நிமிந்து கூட பார்க்காம பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க அங்கன்னு வச்சுக்கிட்டு, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. எல்லாம் பேசிட்டு தானே போனேன் அப்படின்னு அவரு வேலையை பார்த்துக்கிட்டே கேட்க, ரேகாவை பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நிமிந்து பார்த்து அவளை பத்தி நீ ஏன் பேசுறேன்னு கேக்குறாரு அவரு. என்ன இப்படி கேக்குறாருன்ற மாதிரி பார்த்துட்டு, அவ அம்மா நான் தானேங்கிறாங்க சிந்தாமணி. ஓ, அது இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? அம்மாங்கிற பொறுப்பை விட்டுட்டு போகும்போது அது தெரியலையா அப்படின்னு அவரு கேட்க, நான் ஒன்னும் அவளை விட்டுட்டு போகலையே, நீங்க தான் அவளை என்கிட்ட விடலங்கிறாங்க சிந்தாமணி. இப்ப அவருமே சிடுசிடுன்னு, இப்ப என்ன அதுக்கு நியாயம் கேட்க வந்தியாங்கிறாரு. நான் அவ வாழ்க்கையை பத்தி பேசணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உன் வாழ்க்கை முக்கியம்னு தானே கிளம்பி போனேன் அப்படின்னு அவரு கேட்க, சிந்தாமணியை தரைய பார்த்துக்கிட்டு, நான் வெளியில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, அவரும் கொஞ்சம் உருகிடுறாரு. உட்காரு அப்படின்னு சொல்ல, அதே சிடுசிடுப்பு முகத்தோட எதிரில் இருக்க சேர்ல உட்கார்றாங்க சிந்தாமணி. உட்கார்றவங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இருக்கேன். ரேகாவை பத்தி என்ன பேசணும்னு பாயிண்ட்டுக்கு வர்றாரு அவரு. நம்ம பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என் ஆபீஸ்ல இருக்க ஒர்க்கெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு அவரு. வெளியில என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என்ன பண்றா அப்படின்னு அவரு கேட்குறாரு. ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. லவ்வா? என்ன சொல்ற, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு, சரி இந்த வயசுல லவ் வரதானே செய்யுங்கிறாரு. யார் அது? கூட படிச்ச பையன் யாராவதா, இல்ல யாராவது பிசினஸ் மேனோட பையனா அப்படின்னு மூர்த்தி கேட்டுட்டு இருக்க, சிந்தாமணி நக்கலும் விரக்தியுமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க, ரேகா ஒரு சாதாரண வீட்டு பையனை லவ் பண்றா, அந்த பையனோட அம்மா கோவில் வாசல்ல பூ வைக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவரு முகம் சுருங்கி போய் பாக்குறாரு. அந்த பையன் உங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறான், அவன் பேரு சத்யா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சத்யாவான அதிர்ச்சியோட கேட்குறாரு. இந்தாங்க அப்படின்னு மொபைலை நீட்ட வாங்கி பார்க்குறாரு. அதில் சத்யாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, சத்யா இவன் நல்ல பையனாச்சே அப்படிங்கிறாரு அவரு. நல்ல பையனா தான் முதலாளி பொண்ணை லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அவரு மெதுவா மொபைலை டேபிள் மேல வைக்கிறாரு. நம்ம பொண்ணு லவ் பண்றதுல தப்பு இல்லை, ஆனா யார லவ் பண்றாங்கிறதுல தான் தப்பா இருக்கு. அவன் ஒன்றும் அவ்வளவு நல்ல பையன்லாம் இல்லை, அவன் அப்பா இறந்து போனதே அவனால தான், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, என்ன சொல்ற அப்படின்னு கொஞ்சம் யோசனையும் நிறைய கலக்கமுமா கேட்கிறாரு அவங்க வீட்டுக்காரரு. ஆமாங்க, அவன் ஒரு பைக் திருடன், அதனால அவனை போலீஸ் பிடிச்சி அவங்க அப்பா அவமானம் தாங்க முடியாம ரயில் முன்னாடி விழுந்து செத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க அக்காவோட மாமியார்கிட்ட ரோட்ல போகும்போது பணத்தை திருடி இருக்கான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. சிந்தாமணி அவரோட ரியாக்ஷனையும் முகத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் ரோஹிணியை தேடி அவங்க பார்லருக்கு வந்திருக்காங்க ஹரிணி. ரோஹிணி அவங்கள ரிசீவ் பண்ண, டூ யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு ஹரிணி கேட்க, ஹரிணி ரைட் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. யா ரைட் அப்படிங்கிறாங்க ஹரிணி. அவங்கள உள்ளர கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரோஹிணி. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, அவங்களோட மொபைல் எடுத்து, இப்போ டைம் வந்து 3:45 ஆகுது, ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க டிஸ்பிளேவை ஹரிணி பார்க்குற மாதிரி வச்சுட்டு காட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்க்ரீனில் ரோஹிணியும் மனோஜ் இருக்க ஃபோட்டோ இருக்கு. அதை தெளிவாக பார்க்குறாங்க ஹரிணி. ஒரு மாதிரி ரொம்ப குழம்பிடுறாங்க. ரோஹிணி அந்த பக்கம் நகர, ஹே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோட ஹரிணி கேட்க, திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சிரிப்போட சொல்ல, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதே மனோஜ் கூட தாங்கிறாங்க ஹரிணி. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கர ஷாக் ஆகி அழுகையோட வேகமா ஓடி வந்து அந்த ரூம் கதவை திறந்துகிட்டு ரிசப்ஷன் கிட்ட வந்து நிக்கிறாங்க ரோஹிணி. ஹரிணிக்கு முதுகு காட்டி நின்னுகிட்டு ஒரு கள்ள சிரிப்போட நிக்க, ஹரிணி மெதுவா அவங்க பின்னாடி வர்றாங்க. அத ஒரு கண்ணால பாக்குற ரோஹிணி ஹரிணி பக்கத்துல வந்தோன்னு அப்படியே வெடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஹரிணி திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.